இந்த வரக்குள்ளதான் எல்லாம் முடிஞ்சது போலதான் பண்ணி சொன்னேன். புறாக்கள்லாம் தேடி எல்லாமே முடிஞ்சது போலதான் பண்ணி என்கிட்ட சொன்னாங்க. உங்களோட அம்மா வேலைக்கு போனவா கூட்டிட்டு வர போனவரு கூட்டுறதுக்காக ஒரு தண்ணியை கடக்கிறதுக்கு முற்பட்டிருக்காரு போல. அந்த தண்ணியில் அடிபட்டு அப்படியே போயிட்டார் ஆள் ஆனால் இதுவரைக்கும் அவரோட பொடி கண்டுபிடிக்கப்பட இல்லையாம். வீட்டுக்கு வர நான் போக வேண்டாம்னு சொன்னேன். நான் என்னை ஏசித்தான் போனவர், எங்கட அம்மாவை கூட்டிட்டு வரணும்னு சொல்லித்தான் போனவர். 2 பேர பொடி 3 கிலோமீட்டருக்குள்ள கடந்து எடுத்துட்டாங்க. அம்மா கச்சாம் பறிச்சா வேண்டா பிச்சு தருவேன், சாப்பாடு உண்டா வச்சு தருவேன். யாரும் கடைக்கு போயிட்டு வர சொல்லி கடைக்கு போய் கொண்டு கொடுத்தா காசு 10 ரூபாய் 20 ரூபான்னு கொடுப்பாங்க. இந்த அக்கா தங்கச்சி எங்களை அதை சேர்த்து வச்சிருந்து 100 ரூபா அப்படியே வந்தா தந்துடுவார் என்கிட்ட. இதில் தான் காசு சேர்த்து வைக்கிறவர். இல்லை எனக்கு ஒன்றும் தேவலை, எனக்கு ஒன்றும் தேவலை. அம்மா மட்டும் பார்த்தா காணும். அம்மா ஒரு கடன் ஒன்றும் இல்லாமல் இருக்கணும். அம்மாவுக்கு சாப்பாடுறதுக்கு மஞ்சள் வேணும். இவர் இல்லாமல் போனதுலேருந்து என் மகன் என்னோட அவ்வளோ தூரம் சப்போர்ட்டாக இருக்காரு. இப்படித்தான் கயிறு கட்டி கூட்டிட்டு வந்தவர். அந்த அக்காவுக்கு தண்ணி கூடப்பட்டதால அந்த அக்காவை தள்ளி எங்கட அவர் விழுந்து அதுக்கு பிறகு இருக்காரா? எதுவுமே இல்லை தம்பி. இவ்வளோ காலத்துக்கு இருந்திருந்தாங்களை விட்டு திருந்திருக்க மாட்டாரு. பிள்ளைங்க மூணோட அவ்வளோ விருப்பம். ஏன் நம்ம பார்க்கணுமன்ற ஒரு விருப்பம். அம்மா பாவம் தானே, அதனால தான். ஏன் அம்மா பாவம் சொல்றீங்க? அப்பா வரல, அதனால தான் அம்மா பாவம். கொழும்புல வேலை செய்யறாருன்னு தான் சொல்லி வச்சிருக்கேன். வணக்கம், தமிழோடு தரணியெங்கும். இது உங்கள் ஆர்ஜே தமிழா. நான் உங்கள் கேஜி திவா. நீண்ட நாளைக்கு பிறகு ஒரு ஹெல்பிங் வீடியோக்காக நான் வந்திருக்கேன். இது எப்படிப்பட்ட உதவி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் ரீசெண்டாக போட்டிருந்த நாங்கள் வீடியோக்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்கள். என்னென்னா, இலங்கையில் ஒரு பெரிய வெள்ள அனர்த்தம் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருந்தது. அதோடு சேர்த்து நிறைய பேர் இறந்திருந்தவங்க. அதாவது அந்த வெள்ள பெருக்கால நீரில் மூழ்கி நிறைய பேர் ஸ்கூல் மாணவர்கள் இருந்து, ஸோ அந்த தண்ணியை கடக்க முற்பட்டவங்கள்லேருந்து எல்லாருமே இறந்திருந்தவங்க. அதே மாதிரி ஒரு சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் தான். அதாவது எப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், இப்போ நம்ம சந்திக்க போகிறவங்களோட அக்காட கணவர் ஒருத்தங்களை கூட்டுறதுக்காக ஒரு தண்ணியை கடக்கிறதுக்கு முற்பட்டிருக்காரு போல். அந்த தண்ணியில் அடிபட்டு அப்படியே போயிட்டார் ஆள் ஆனால் இதுவரைக்கும் அவரோட பொடி கண்டுபிடிக்கப்பட இல்லையாம். இன்னும் அந்த டெத் சர்டிஃபிகேட் கொடுக்கலையாம். ஸோ இப்போ வரைக்கும் 3 சின்ன பிள்ளைகளை வச்சு கொண்டு ஒரு அக்கா தனியாக கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கிறா. அந்த அண்ணா தண்ணி இழுத்துட்டு போன அந்த வீடியோவிலேருந்து எல்லாமே இருக்குது. அந்த அக்காட்ட போய் கதைக்குள்ளே அந்த அக்கா அழுதுட்டா. ஸோ நான் நிறைய பேசுகிறத தாண்டி அந்த அக்காட்ட போய் மேலே இந்த இது சம்மந்தமான விளக்கங்கள் நிறைய கேட்டுட்டு முதல் கட்டமாக ஒரு சின்ன உதவி செஞ்சுட்டு போவோம். ஸோ வீடியோக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோவை பாருங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மட்டக்களப்பில் 2-3 நாளாக தொடர்ச்சியாக மழை பெஞ்சு கொண்டிருக்கு. அதை தண்ணி எல்லாம் நிற்கி நான் நினச்சிருந்தேன், இப்போ இந்த ரீசெண்ட் டைமாக நடந்த அந்த வெள்ளத்தில் அடித்து தான் அவங்கள அக்கா அடுத்து கதைக்குள்ளே சொல்லியிருந்தேன், அவங்களுக்கு இப்படி தம்பி பிரச்சனை பாருங்கன்னு சொல்லி. அப்போ நான் நினைச்சிருந்தேன், ஸோ இந்த டைமில் யாராச்சும் நிறைய பேர் இறந்தவங்க தானே, அதில் ஒருத்தவங்களும். ஆனால் இல்லை. ஓகே, இப்போ இந்த வீடு கூட இவங்களோட வீடு இல்லையாம். யாரோட வீடாக்கா? தம்பிர வீடு. சரி, முதல்ல வணக்கம். எப்படி இருக்குறீங்க? நல்லா இருக்குன்றீங்க. இப்போ ஆல்ரெடி இருக்க. ஸோ இவங்கள தான் பிள்ளைகள். நான் சொன்ன மாதிரி எத்தனை வயசு இவங்களுக்கு எல்லாருக்கும்? அவருக்கு 11 வயது, இந்த 5ஆம் மாதம் அவருக்கு 10 வயது, இவருக்கு 3 வயது. சரியாக்கா, என்ன நடந்தது உங்களுக்கு கனவு? 2022ஆம் ஆண்டு வெள்ளத்தில் போய் உங்களோட அம்மா வேலைக்கு போனவா கூட்டிட்டு வர போனவர் வீட்டுக்கு வர 2022 8ஆம் மாதம் 1ஆம் தேதி இறந்துட்டாரா? இருக்காரா?
எதுவுமே இல்லை தம்பி. அவரோட 3 பேர் போனவங்க, 2 பேரை பொடி எடுத்தாச்சு. எங்கட அவரை பொடி மட்டும் கிடைக்கல. 3 பேரும் மறந்துட்டாங்க. அவங்க 2 பேரும் 3 பேர் இறந்துட்டாங்கன்னு உறுதிப்படுத்துறது கூட எங்கள்ட்ட எந்த ஆதாரமும் இல்லை. இப்போ இவங்க இந்த 3 பிள்ளைகளையும் வச்சு கொண்டு உங்களோட இது எல்லாமே என்ன செய்றீங்க? சாப்பாடு செலவு QR காசு இருக்குது தம்பி, 10,000 தருவார் QR காசை வச்சு. ஸோ 2022 அந்த பெரிய அர்த்தம் இந்த அளவுக்கு வந்து தெரியல. இஞ்சிட்டு இல்லை அந்த பக்கம் அந்த பெரிய நடந்தது நாவலப்பட்டி கெட்டப்பிள்ளை லோவர் டிவிஷன் நாங்கள் இருந்த இடம். அந்த இடத்துல தான் அந்த வெள்ளம் வந்து அன்றைக்கு வந்து உண்மையாக இப்போ அவங்களோட அம்மா கொடுத்துக்க போகணும்னு சொல்லி சொன்னீங்க வந்து அந்த தண்ணியை அடித்து ஓடிக்கொண்டு இருந்தா இல்லை? அந்த மலையில் வந்து நிறைய தண்ணி அடித்து வந்தது. மலையில இருந்து வர தண்ணி தானே, அது பாஸ்டில் வந்திருக்கும் போல. மலையில இருந்து அருவியில இருந்து வந்த தண்ணி வந்து பாஸ்டா ஏற்கனவே ஒரு அளவுக்கு போனதாம். இவங்க ஆக்கள் அந்த பக்கம் இருந்து இந்த பக்கம் எடுத்தவங்க அந்த டைம்ல வந்து தண்ணி கூடித்தான் இழுத்திருக்கு. திடீரென்று தண்ணி கூடித்து. என்னத்துல போனவங்க 3 பேரும் நடந்து கிட்ட பக்கத்துல தூரம் தான். உங்களோட வீட்டுல இருந்து பக்கத்துல அந்த பக்கம் மாமி இவங்க வேலைக்கு போயிட்டு வந்து நின்றவங்க, அவங்களும் இந்த பக்கம் ஒவ்வொரு ஆளாக எடுத்தவங்க வேலைக்கு போயிட்டு வந்தவங்களை வரையலாம். அந்த தண்ணி போகையும் கூட அந்த கயிறு கட்டி கயிற்றுல இருந்து ஒவ்வொரு ஆளாக இழுத்து எடுக்கக்குள்ளதான் கடைசியாக வந்து அக்கா அந்த ரப்பர் சீட்டெல்லாம் கட்டியிருந்தவங்க அந்த ரப்பர் சீட்டில் வந்து தண்ணி பாரமாக நிறைஞ்சி எங்கட அவர் இப்படித்தான் கயிறு கட்டி கூட்டிட்டு வந்தவர். அந்த அக்காவுக்கு தண்ணி கூடப்பட்டதால் அந்த அக்காவை தள்ளி எங்கட அவர் விழுந்து, அதுக்கு பிறகு அந்த அக்கா விழுந்து அவரை கைப்பிடிக்க போன அண்ணன் தான் மற்றவரை கூட்டாளி அண்ணன் அவர் இப்படி கைப்பிடிக்க போனவர் அவரை இழுத்துட்டு தண்ணி. 3 பேரும் இல்லை, 2 பேரை பொடி கண்டுபிடிச்சிட்டாங்க. 2 பேரை பொடி வந்து 3 கிலோமீட்டருக்குள்ள கடந்து எடுத்துட்டாங்க. அக்காட அண்ணன்ட பொடி எடுத்து 7வது நாள் அந்த அக்காடது கிடைச்சு. 11வது நாளும் ஒரு அக்கா 11ஆம் தேதியும் 18ஆம் தேதியும் அவங்க 2 பேரையும் எடுத்து. இப்போ உங்களோட கணவராக எடுத்து அண்ணா, அதுக்கப்புறம் இன்னொரு அக்கா, 3 பேராக்கள். என்ன நான் 3 பேர் அவங்கள்ட்ட சொந்தம்னு சொல்லி. சரி, இப்போ ஒரு ஃபோட்டோ இருக்கு, அவரை பார்க்கலாமா? ஓகே, இதான் வந்து அண்ணாட ஃபோட்டோ. ஆனால் வந்து இன்னும் மரண சர்டிஃபிகேட் தரையில்லைன்னு சொல்லி சொன்னீங்க. பொடி கிடைக்காதால வந்து மரண சர்டிஃபிகேட் தர மாட்டேன்னு சொல்கிறாங்க. பொடி எடுத்தா தான், இல்லாட்டி உயிரோடு இருந்தாலும் என்று சொல்லி இந்த இவங்க 3 பேர் தான் போனது. இவங்க 2 பேர் எடுத்தாச்சு. எங்கட அவர் காட்டுங்க. இந்த வீடியோ கிளிப்பை வந்து அட் பண்ணுறோம், அதை நீங்கள் பாருங்க. இந்த வரக்குள்ளதான் அப்படி நடந்து வராங்க, க்ளோஸ் பண்ணி கூட்டிட்டு வராங்க, கயிறு கட்டி. அந்த பக்கத்துக்கு இந்த பக்கத்துக்கு கயிறு கட்டி. என்னவோ இழுத்துட்டு போகுதுன்னு சொல்லி வராங்க. இந்த இழுத்துட்டு போகுதுன்னு. ஓ மை காட். ஓ ஷிட். நீங்க நண்டீங்களா அந்த இது வந்து எடுத்துட்டு போய்? இல்லை, நான் போக வேண்டாம்னு சொன்னேன். நான் என்னை ஏசித்தான் போனவர், எங்கட அம்மாவை கூட்டிட்டு வரணும்னு சொல்லித்தான் போனவர். தண்ணியார் கடந்து அங்கே போய் திரும்ப இஞ்சல வரைக்குள்ளதான் அந்த இது நடந்தது. அவங்களோட அம்மாவை கூட்டிக்கொண்டு பக்கத்துல விட்டுருக்காரு. விட்டுட்டு அவங்களோட அம்மாவை சொல்லிக்காங்க தண்ணி கூட தம்பி போகாதன்னு. கேட்காம பக்கத்து வீட்டில் அக்காவை பாவம் அம்மா கூட்டிட்டு வரணுன்னு போனவர் தான். வீடியோ கிளிப்பை பார்த்துருப்பீங்க. இவ்வளோ அடித்து கொண்டு போய் கொண்டிருக்கேன். அது வந்து ஒரு அருவி, ஒரு மலையிலிருந்து வர தண்ணி வந்து அடித்து போய் கொண்டிருக்கான். ஸோ அதைத்தான் க்ளோஸ் பண்ணுறதுக்கு அந்த கைத்தை கட்டிட்டு வந்து கைத்தை பிடிச்சி கொஞ்சம் அளவுக்கு கடந்து வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் வந்து என்ன வேகமாக வந்து இழுத்துட்டு போகுதுன்னு சொல்லி. கை கொஞ்சம் மிஸ் ஆனாலும் வந்து அப்படியே அடிச்சுட்டு போயிடும். அப்படி தான் வந்து 3 போனவங்க. இப்போ அந்த தண்ணி வந்து எங்கக்கா போகுது? அப்படியே அது வந்து கண்டி வரைக்கும் போகுதுன்னு எங்களுக்கு தெரியும் தம்பி. அதுக்கு அங்கிட்டும் போகுது, அது ஊரு தெரியாது. நீச்சல் தெரியாதா அவங்கள? இது நீச்சல் தெரியும், ஆனால் நீச்சல் நீந்தி வேற அளவுக்கு இல்லை அந்த தண்ணி. பாஸ்ட் கூட
உங்களுக்கு எப்போ வந்து சொன்னவங்களே இந்த சம்பவத்தை வந்து இப்படி நடந்திருக்காங்க அப்படி நடந்திருக்கு? எல்லாம் முடிஞ்சது தான் வந்து சொன்னேன். எல்லாம் முடிஞ்சு அவங்க மற்றவங்க ஊராக்கள்லாம் தேடி எல்லாமே முடிஞ்சது போலதான் வந்து என்கிட்ட சொன்னாங்க. சுரேஷ் தண்ணியில போய்த்தானே. எதிர்பாராத ஒரு மேலே ஒரு சம்பவம். இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து ஒரு ஸ்கூல் பிள்ளை ஏற்றிட்டு போன அந்த வண்டி விரண்டது அப்படி இப்படின்னு சொல்லி இந்த இயற்கை அனர்த்தங்களாலே வந்து நிறைய இழப்புகள் வந்து நடக்கிறது. அதே மாதிரி தான் இப்போ உண்டு. உண்மையிலே அது நடந்திருந்தாலும் என்னென்னு சொல்லி சொன்னால் இதுவரைக்கும் அண்ணாண்ட பொடி வந்து கண்டுபிடிக்கப்படையில எங்கன்னு சொல்லியே தெரியாது. 2022 8ஆம் மாதம் போன பொடி இப்போ வரைக்கும் என் கடைசி ஆளுக்கு தெரியும் கொழும்புல வேலை செய்கிறாருன்னு தான் சொல்லி வச்சிருக்கேன். அவன் கூட கேட்குறவங்கட பார்த்தா எப்பம்மா வருவார் எப்பம்மா வருவார். அவர் தண்ணியில் போகல. அவருக்கு 1 வயசு கூட ஆகலை. இப்போ கதைக்க தோங்கினது பிறகு அப்பாவை கூட கேட்க ஃபோன் எடுத்து தாங்க அப்படின்லாம் ஒன்றும் கேட்குறது இல்லை. ஃபோன் எடுத்து தாங்கன்னு கேட்குறது இல்லை. எங்களோட அத்தான் கொழும்புல வேலை செஞ்சவர். அவர் வார நேரமில்ல அப்பாவை கூட்டிகிட்டு வரலையா. அப்பா எங்கடப்பா இப்போ வருவாருன்னு. கடைசி பிள்ளைக்கு இது வரைக்கும் தெரியும் அப்பா வந்து உயிரோட இல்லைன்னு. மற்றவங்களுக்கு தெரியும். மற்றவங்களுக்கு தெரியும். நான் இந்த அழகு கொளருவன் அவங்க என்கிட்ட காட்டி கொள்றதில்ல. சரி, இப்போ நீங்கள் வந்து மரண வீடு அது இது வந்து ஒன்றும் செய்யலை? எதுவுமே செய்யலை. என்னண்டா எல்லாரும் ஊராக்கள் எனக்கு ஆறுதலுக்கு சொன்னாங்களா இல்லை எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியாது. உயிரோட எரிப்பான் வருவான்னு சொல்லி எதுவுமே செய்யலை. பெத்தில் வச்சு கேட்ட இடத்துல எல்லாம் சொன்னாங்க உயிரோட எரிக்காருன்னு சொல்லி. மை போட்டு பார்த்த இடத்துல மட்டும் சொன்னாங்க விழுந்த உடனே கல்லில் அடிபட்டு தலைன்னு சொல்லி கல்லில் அடிபட்டு மயங்கித்தாருன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் அவர் டிஷர்ட் ஒன்று போட்டிருந்தவர், ஷர்ட் ஒன்று போட்டிருந்தவர், கூட்டிட்டு வர போக்குள்ள ஜெக்கெட் ஒன்று போட்டிருந்தவர், அதுக்கு மேலால் மலைக்கு நனையாமல் போகிற ஜேக்கின் ஒன்று போட்டிருந்தேன். 4 உடுப்பு போட்டிருந்தவர். அதில் 3 உடுப்பு டிஷர்ட்டும் கலட்டி எங்களோட ஊருக்குள்ளேயே கடந்துச்சு. டிஷர்ட்டு ஜெக்கெட் ஜேக்கின் எல்லாம் அந்த ஊருக்குள்ளேயே கடந்துச்சு. எடுத்தவங்களாம் அந்த தேடி போன பொடியை மாறுற கையில் அந்த உடுப்பு இதெல்லாம் கடந்திருக்கு. அதை கண்டு தான் அவங்க சொன்னாங்க இல்லை சுரேஷ் இருக்கான்னு. இந்த உடுப்பெல்லாம் கலட்டி போட்ட வந்தானே உயிரோட இருக்கலாம் வந்து. உடுப்பெல்லாம் எங்கே கிடந்தது வந்து அந்த பக்கத்தில் அந்த கரை ஒதுங்கி கிடந்திருக்குது. எத்தனை நாளைக்கு அப்புறம் கண்டுபிடிச்சேன்? அன்றைக்கு ஃபுல்லாக தேடினவங்க. 2:30க்கு தான் தண்ணியில் போனேன். 2:30க்கு போகிறோம் அந்த துண்டுக்குள்ளான் தண்ணியில் போயிருக்காரு. அன்றைக்கு 7 மணி வரைக்கும் தேடினவங்க. 2வது நாள் என்னை ஒரு ஜேக்கின் எடுத்தவங்க வர்றது. இப்போ தண்ணிக்குள்ளே புதஞ்சிருந்து ஜெக்கெட் மண்ணுக்குள்ளே இருந்து எடுத்தவங்களாம். டிஷர்ட்டு கிடந்தாமன்ட்டு சொன்னாங்க. வந்து எடுத்து நாங்கள் தண்ணியில் விட்டுத்தோம் கொண்டு வரலன்னு சொல்லி. எத்தனை வயசு வந்து அண்ணாவுக்கு? ரக்கிக்குன்னு சொல்லக்கூடாது வந்து ஏண்டா இப்படித்தான் நானும் இவ்வளோ காலம் நம்பி திருந்து இதுக்கு பிறகு அதை நம்புறது இவ்வளோ பெரிய முட்டாள்தனம் பண்ணு. இவ்வளோ காலத்துக்கு இருந்திருந்தாங்களை விட்டு திருந்திருக்க மாட்டார். பிள்ளைங்க மூணோட எவ்வளோ விருப்பம். அரேஞ்ச் மேரேஜ் தான் வீட்டில் தான் பார்த்தவங்க. எங்களை நல்லாவே பார்த்துக்கிட்டாங்க. கண்டியில் தான் இருந்தேன் நாங்கள். இப்போ எவ்வளோ காலம் நீங்கள் அங்கே இருந்தீங்க? இங்கே வந்து 1.5 மாதத்துல எங்கட அம்மா எதுவுமே சடங்கு செய்யாமல் இருந்தது. நாங்கள் அப்புறம் கடைசியாக 41 செய்வோம் எடுத்து அதுவும் செய்ய கிடைக்கல. தேடி பார்த்து போட்டோம். இந்த பெத்தில் வச்சு கட்ட இடத்துல எல்லாம் சொன்னாங்க எதுவும் செய்ய வேணாம், உயிரோடு இருக்காரு, செய்யாதீங்க. அது வரைக்கும் பார்த்துட்டு 41வது நாள் வரைக்கும் இருந்துட்டு 1.5 மாதத்துல நாங்கள் வந்துட்டோம். மாமி உங்களோட நாங்கள் இருந்தேன். நாங்கள் அங்கே அவங்களோட வீட்டில் தானே இருந்தேன். அங்கே இருக்க வேணான்னு சொல்லி அவர் எல்லாத்துக்கு பிறகு அங்கே இருக்க வேணாதுன்னு சொல்லி அம்மா அவங்க இங்கே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. இப்போ இங்கே இருக்கிறீங்க வந்து? ஓ 2 வருஷமாக இங்கே இருக்கேன். நிறைய பேர் தெரிஞ்சிருக்குமா வந்து இப்போ வரைக்கும் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர் வந்து தேடிக்கொண்டு இருக்கின்ற வழி? அந்த ஆஃபீஸுக்கும் போனேன். நாங்கள் காணாமல் ஆக்கப்பட்ட அவங்க சொன்னாங்க யுத்தத்தில் காணாமல் ஆக்கப்பட்டவங்களுக்கு வந்து கொடுக்கலாம். இது வந்து என்ன வழக்கண்டே தெரியாது. பொடி காணாமல் போயிருக்கா ஆள் காணாமல் போயிருக்கான்னு தெரியாது. அதனால் தரையில்லாதன்னு சொல்லி பைத்தியமாகி வர யார் எவரென்று தெரியாத மாதிரி இருந்தால் மட்டும்தான்
கை கால் இல்லாட்டி கூட அவர் இப்படி ஒரு வகையில வாரத்துக்கு சான்ஸ் இருக்கு. இங்கே வழியால் பார்த்தீங்கன்னு சொன்னால் சரியான மழை பெஞ்சு கொண்டிருக்கு. அதான் வந்து உள்ள எடுத்து கொண்டிருக்கிறோம். எந்த அளவுக்கு கிளியராக இருக்கும்னு சொல்லி தெரியல. சரியா இப்போ கணவர் வந்து வெள்ளத்தில் அடிக்கப்பட்டு போனதுக்கு அப்புறமா வந்து இப்போ எப்படி உங்களோட குடும்பம் போய் கொண்டிருக்கு? உங்களை யார் உங்களோட தம்பியா பார்க்குறது இல்லை? தம்பி பார்க்குற இடைவேளை டைமில் கச்சான் வறுத்து விற்கிற அதில் தான் இருக்க மந்தளம். நீங்களும் அவரது கொண்டு விற்கிறீங்களா? நான் வறுக்கிற மகனும் நானும் கொண்டு விற்கிறேன். எனக்கு அவரோட நான் என்னோட தானே அவர் வரவர். மகனண்டா இப்போ ரெண்டு 10 வயதா 11 வயது நாகல்ல அவர் தான். அவரை இப்போ சரி இப்போ என்ன இருந்தாலும் சின்ன பிள்ளை இல்லை. ஆனால் வந்து இப்போது உங்கள்கிட்ட இதுக்கு ஏற்ற மாதிரி வந்து இப்போ சப்போர்ட்டுக்கு இருப்பாங்களா இல்லை வந்து அப்பாவை கேட்டு கற்றுவாங்களா எப்படி? எனக்கு ஆறுதலுக்காக நான் இருக்கிற நேரத்துக்கு அப்பாவை கேட்குறதில்ல. அவங்க நான் குளர்றேன்னு சொல்லி அவங்க வந்து கேட்குறதில்ல, பெரும்பாலும் கேட்குறதில்ல. சில நேரத்தில் சொல்லுவாங்க, அப்பா இருந்தால் அதை செஞ்சு தந்திருப்பாரம்மா, அப்பா இருந்திருந்தா பார்த்திருப்பாரு, அது வாங்கி தந்திருப்பாரு இன்னும் கூடுதலாக. இது வந்து மனித உரிமை ஆணைக்குழுக்கு நாங்கள் நாங்கள் டெத் சர்டிஃபிகேட் ஒன்று எடுத்து தர சொல்லி தரையில் அவங்க கொத்மலை ஏஜிக்கு கொடுத்தவங்க அவங்களுக்கு ஒரு முடிவு சொல்லலை. யாரால கொடுத்து இது வந்து மனித உரிமை ஆணைக்குழுவால கொத்மலைக்கு ஏஜிக்கு கொடுத்தது. ஒருத்தவங்கள்ட்ட பொடி கண்டுபிடிக்க இது வந்து போலீஸால தந்தது. எங்களுக்கு எதுவும் இதண்டா அதை கொடுக்க சொல்லி டெத் சர்டிஃபிகேட் இல்லாததால இது சிங்களத்தில் இருக்கு எல்லாம் வந்து சிங்களத்தில் வந்து. சரி இப்போ உண்மையிலே வந்து மரண சர்டிஃபிகேட் மறுக்கிறாது. கணவர் இருக்காரா இல்லையான்றதுன்னு தெரியாது. 2022 வருடத்தில் அடிக்கப்பட்டு போனதுக்கப்புறமா நீங்கள் தனியாக சர்வே பண்ணி கொண்டு இருக்கிறீங்க. அரசாங்கத்தில் கோரிக்கை வச்சு அவங்களும் சொல்கிறாங்க வந்து தம்பி இப்போ மரண சர்டிஃபிகேட் அவங்களால தர இயலும், தந்து ஒரு நேரம் பொடி கிடைக்காதால உயிரோட இருந்து வந்தா வந்து எனக்கும் பிரச்சனை அவங்களுக்கும் பிரச்சனை, 2 பேருக்கும் ஏதாவது வழக்கு வரும் அப்படின்னு சொல்லி அவங்க பயப்படுறாங்க. முதல் சொன்னாங்க 6 மாதத்துக்கு பிறகு தாரம் என்று சொல்லி, அதுக்கு பிறகு 1 வருஷம் பார்ப்போம்ண்டாங்க. கடைசியாக சொல்லித்தாங்க அப்படி உயிரோட இருந்தால் எங்களுக்கு ஒன்றும் செய்ய இயலாதுன்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க. எடுக்கிற சாத்தியம் என்றால் இல்லை, மரண சர்டிஃபிகேட் எடுக்கிற சாத்தியம் இல்லை. என்னென்ன நடக்கும்னு சொல்லி மேலே லைஃப்பில் சொல்லல. அதெல்லாம் வந்து டிஃப்ரெண்டான பிரச்சனையில் இருக்குது. இப்போ வந்து உங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்து கொண்டு இருக்கிற வந்து உங்களோட மேலே வந்து சொன்னாங்களாக்கா என்னென்னு சொல்லி சொன்னால், அந்த இருக்கிற ஃப்ரீ டைமில் வந்து தம்பி கிளாஸுக்கு போயிட்டு அண்ட் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வர அந்த இருக்கிற ஃப்ரீ டைமில் வந்து கச்சான் வறுத்து கொடுத்தா அண்ட் வந்து அதை தாண்டி வந்து காலமை சாப்பாடெல்லாம் வந்து செஞ்சு கொடுத்தா அதை கொண்டு விற்றுட்டு வந்து கொடுப்பாராம். ஸோ இந்த 10 வயது 11 வயதில் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து விளையாடி தெரிஞ்சிருப்போம். என்னென்னு சொல்லி தெரியாது, அந்த அம்மாட்ட காசு கட்டு சண்டை பிடிக்கிற அப்படின்னு சொல்லி. மகன் தான் எனக்கு முழு, இவர் இல்லாமல் போனதுலேருந்து என்ன மகன் என்னோட அவ்வளோ தூரம் சப்போர்ட்டாக இருக்கார். ஏதோ ஒரு வேலைக்கு எடுத்தாலும் நான் செய்கிறேனம்மா செய்வோம்னு நான் சொல்லுவார். வெளிநாடு போகிறதுக்கு எடுத்து நான் அதுக்கு மட்டும் சம்மதிக்கல சொல்லித்தர அப்பாவும் இல்லை நீங்களும் இல்லாட்டி நாங்கள் தனியாக இருக்கணும்னு சொல்லி அதனாலே தெரியாது ஏதாவது ஒரு வேலைக்கு வந்தால் ஒரு எல்லாத்தையும் முன்னின்று அவர் செஞ்சு தருவார். இந்த வயதுலேயே கிட்டத்தட்ட 11 வயசு ஆளுக்கு வந்து, ஆனால் ஆள் வந்து இந்த வயதுலேயும் வந்து இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கிறாங்களாம். சரி இப்போ அம்மாவுக்கு என்னென்ன வேலை செஞ்சு கொடுப்பீங்க? அம்மா கச்சான் பறிச்சா வேண்டா விற்று தருவேன், சாப்பாடு செஞ்சா உண்டா விற்று தருவேன், வேற என்ன மாதிரி வேலை நான் உண்டா செய்வேன். அப்போ 7 சொல்கிறீங்க இல்லை? ஏன் 7 அம்மா பாவம் தானே. யாரும் கடைக்கு போயிட்டு வர சொல்லி கடைக்கு போய் கொண்டு கொடுத்தா காசு 10 20 ரூபான்னு கொடுப்பாங்க. இல்லை அக்கா தங்கச்சி அங்கே அதை சேர்த்து வச்சிருந்து 100 ரூபா அப்படியே வந்தால் தந்துடுவார் என்கிட்ட. இப்போ நீங்கள் வந்து இப்போ உங்களுக்காக வந்து ஒன்றுமே எடுத்து இல்லை எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எனக்கு ஒன்றும் தேவையில்லை, அம்மா மட்டும் பார்த்தா காணும். அப்படியா? சரி, ஏன் நம்ம வந்து பார்க்கணுமன்ற ஒரு விருப்பம்? அம்மா பாவம் தானே, அதனால தான். ஏன் அம்மா பாவம்னு சொல்றீங்க? அப்பா வேற இல்லை, அதனால தான் அம்மா பாவம். அவருக்கு தெரியுமா? இல்லை உங்களுக்கு தம்பிக்கு தெரியுமா? ஒரு நாளும் உங்கள்கிட்ட கேட்டது இல்லை? இல்லை. இப்போ நீங்கள் அம்மாவை இப்படி பார்க்கணும்னு விரும்பி இருக்கிறீங்க?
அம்மா ஒரு கடன் ஒன்றும் இல்லாமல் இருக்கணும். அம்மாவுக்கு சாப்பாடுறதுக்கு மஞ்சள் வேணும். அவ்வளோந்தான். இந்த வயதில் வந்து கூட ஒரு சப்போர்ட்டுக்காக இருக்கீங்களே, நீங்கள் ஒன்றுமே பயப்பட தேவையில்லையாக்கா. என்ன செய்யணும் நடக்கிறது நடக்கும் வாழ்க்கையில். ஆனால் வந்து தம்பியில் கூடுதலாக அவங்களோட மாவு வாங்குறதுக்காக தான் கடன் வாங்க வரும். அதை ஏசுவார், வேணாம்மா மாவு வாங்காதீங்க, கடன் வாங்காதீங்க. ஏன் ஆடுறீங்களே என்ன அழுக வருது. சரி, இப்போ உங்களுக்கு படிப்புக்கு என்ன தேவை இருக்குது? கொப்பி, பென், அவ்வளோதான். பென்னும் பென்சிலும் மட்டும்தான். இப்போ உண்மையாக வந்து இந்த சின்ன வயசில் நமக்கு ஏதாச்சும் ஒரு காசு கிடைச்சா எடுத்துகிட்டு கொண்டு விளையாட்டு சாமான் வாங்குறது அப்படியான ஒரு இதில் இருப்போம், யோசிச்சு பாருங்க. ஆனால் வந்து தம்பிக்கு கிடைக்கிற காசை கொஞ்சம் கொஞ்சம் வேண்டாலும் அதை சேர்த்து வச்சு அதில் ஒரு 100 ரூபா வந்ததுக்கப்புறமா வந்து அதை கொண்டு அப்படி அம்மாட்ட கொடுக்குறது அளவுக்கு வந்து பக்குவம் இருக்குன்னு சொல்லி சொன்னால் எப்படின்னு சொல்லி யோசிச்சு பாருங்க. திரும்ப உங்களை வந்து ஒரு கரைச்சலும் படுத்துனது இல்லையா? அவங்க 2 பேரும் எதுவும் வேணுமென்று கேட்பாங்க. பொம்மை அது இது வச்சிருந்தாலும் அவங்க நம்ம வச்சு அதை வாங்கிட்டாங்க. அப்படி இவர் தான் சொல்லுவார் அவங்கள்ட்ட, தேவையில்ல நம்மளோட அம்மாட்ட காசு வந்தது போகிற வாங்கி தருவோம், இப்போ கேட்கணும் அது. சரி, இப்போ அம்மா வந்து வெளிநாடு போகிறாங்கன்னு சொல்லி சொன்னாங்க. இப்போ போகிறாங்களா? உண்மையாக போகிறாங்களா? தெரியாது. உங்களுக்கு போன பிரச்சனை இல்லையா அம்மா வெளிநாடு போகணும்? போக வேணாங்க. அம்மா அவ வேலை செய்ய வேணாம், வீட்டு இருக்கட்டும். ஏன் வேலை செய்ய வேணாம்னு சொல்லி சொல்கிறீங்க? வேணாம். நீங்கள் பார்ப்பீங்களா? 11 வயசு, இப்போ நீங்கள் படிக்கணும் இருக்கணும் இல்லை? அவள் படிக்கிற டைமில் வந்து எப்படி பார்ப்பீங்க? படிச்சுட்டு வந்து மாதிரி செஞ்சு கொடுப்பேன். படிச்சுட்டு வந்து செஞ்சு கொடுப்பீங்க. சரி, என்னென்ன வேலை எல்லாமே இப்போ வரைக்கும் நீங்கள் செஞ்சுருக்கிறீங்க அம்மாவை? கச்சாம் இந்த விற்கிறதும் சாப்பாடு செஞ்சா விற்றுட்டு வர்றது மட்டும்தான். இப்போ ஒன்றும் கேட்க மாட்டாங்க நீங்கள் அந்த ரோட்டில் போய் இருக்கீங்களே, அவங்க தனியாக வருது விற்பீங்க? என்னோட ஒரு அண்ணா இருக்கார், அவரும் தான். சின்ன பிள்ளைன்னு சொல்லி உங்களை வந்து ஏமாத்துற இல்லை ஒருத்தர் வந்து? அந்த அளவுக்கு வேறு இல்லை. மற்றதில் இந்த கடைக்கு தான் அனுப்புனாலும் கடைக்காராக கணக்கு போடுறதுக்கு முன்னுக்கு அவர் கணக்கு போட்டு கணக்காக காசை கொடுத்தோ கடவுள் தந்த மாதிரி சரியான கரிசனை கூட 1 ரூபா தான் செலவழிக்கிறண்டாலும் பார்த்து தான் செலவழிப்பார் இந்த வயதில் பாருங்க. சரி, அப்போ அந்த இப்படி நீங்கள் கச்சா வித்துட்டு இருக்கேக்குள்ள உங்கள்ட்ட யாராச்சும் வந்து இன்னும் கதைப்பாங்களா, என்ன கேட்பாங்களா? ஒன்றும் கேட்குறதில்ல. இருந்திருந்து போட்டு அண்ணாக்கா யாராவது வந்தாங்கண்டா 100 ரூபா 20 ரூபா கூட செஞ்சுட்டு போவாங்க. கூட தந்துட்டு போவாங்க. இப்போ நாங்கள் உங்களுக்கு என்ன செஞ்சு தரணும்? படிக்கிறதுக்கும் அம்மாவுக்கு சாப்பிட்றதுக்கும் தங்கச்சியாக்களுக்கு சாப்பிட்றதுக்கும் சாமான் வாங்கி தந்தால் மட்டும் காணும். மாதம் சாமான் வாங்கி தந்தால் மட்டும் காணும் அப்படியே? சரி, அப்போ இது வரைக்கும் நாங்கள் இந்த சாமான் எல்லாம் உங்களுக்கு வாங்கி தரணும்? எவ்வளோ காலத்துக்கு இது செய்யணும் உங்களுக்கு? நான் வரைக்கும் வரைக்கும். எத்தனை வயசு வரைக்கும்? நீங்கள் பெரிய ஆளாக வரும் வரைக்கும் இது செஞ்சால் போதும் அப்படியா? உண்மையாக வந்து பாருங்க இந்த அளவுக்கு வந்து ஒரு பக்குவம் இருக்குன்னு சொல்லி. ஸோ இந்த வயதுலேயே தம்பி இவ்வளோ சப்போர்ட்டாக இருக்கீங்களா, கண்டிப்பாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, தம்பி பார்த்துக்கிடுவான். ஆனால் இப்போதைக்கு அக்காக்களோட குடும்பம் அப்படி போய் கொண்டிருக்குன்னு சொல்லி சொன்னால், ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும், இவர் தான் மூத்தாள் 11 வயசு. அதுக்கப்புறமா வந்து இன்னும் 2 பொம்பளை பிள்ளைகள் எனக்கா. ஸோ பொம்பளை பிள்ளைகள் இருக்குது. அப்போ உங்கள் அவ்வளோ பேருக்கும் வந்து இந்த அடித்து கொடுக்குறேன்டாலும் சரி, அண்ட் வந்து இல்லை நல்ல நல்ல சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்டாலும் அண்ட் படிப்பு செலவுகளுக்கும் வந்து மேலே நிறைய தேவை இருக்குது. அப்போ கண்டிப்பாக யாராச்சும் உதவி செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக டிஸ்பிளே இருக்கிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. தம்பி வளரும் வரைக்கும் என்றாலும் இந்த உதவியை வந்து கண்டிப்பாக நம்ம செஞ்சு கொடுக்கணும். இந்த வயதுலேயும் வந்து கிடைக்கிற ஃப்ரீ டைமில் அம்மாவுக்கு சப்போர்ட்டாக இருந்து கச்சாம்பிக்கிறதா இருக்கட்டும், மற்ற வேலையில் செஞ்சு கொடுக்குற ஒரு ஆளுன்னு சொல்லி சொன்னால் பாக்கெட்லேயே வந்து வியப்பாக இருக்குது வந்து இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லி. இதில் தான் காசு சேர்த்து வைக்கிறவர். காசு வச்சிருக்கீங்க போல நிறைய? 50 ரூபா இருக்குது. சரி, என்னத்துக்காக சேர்த்து வச்சுருக்கிறீங்க? அம்மா கொடுக்குறதுக்காக. யார் அந்த 50 ரூபா? அம்மா அவன் சுற்றி எல்லாம் கடைக்கு போகுதுவாங்க, போயிட்டு வந்தானே காசு அதை சேர்த்து வச்சுருந்தாங்க. போயிட்டு வந்தவங்க அந்த காசை சேர்த்து வைக்கிறீங்க நீங்கள்? இப்போ எத்தனை நாள் சேர்த்த காசு இந்த 50 ரூபா? 10 நாளைக்கு மேலே. 10 நாளைக்கு மேலே. எவ்வளோ சேமிப்பீங்க? எவ்வளோ தருவாங்க வந்து? அதாவது கடைக்கு போயிட்டு வர அந்த மிச்ச காசு என்ன? இப்போ யாராச்சும் நம்ம சின்னல வந்து கடைக்கு போய் சொன்னால் வந்து மிச்ச காசு தருவாங்களா, இந்த 5 ரூபா போயிட்டு வாங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க வந்து.
அப்படி கொடுக்குற காசை சேர்த்து இப்போ நிறைய காசு வந்து சேர்த்துட்டு அவங்க சொல்லுவாங்க நான் கிளாஸ் ஃபீஸ் கொடுக்கேன் இல்லைன்னா அவங்களோட அம்மாட்டே வந்து கொடுப்பாங்களாம். அதே மாதிரி வந்து ஒரு 50 ரூபா காசு வந்து சேர்த்து வச்சிருக்காரு. இது வந்து ஒரு 10 நாளாக சேமித்த காசாம். ஸோ இந்த வயதிலே இப்படி ஒரு சேமிப்பு திறன் வந்து இருக்குன்னு சொல்லி சொன்னால் என்ன பிடிக்கும். யார் வாங்கி தந்த பர்ஸ் அதிகமாக சேர்த்து காசுண்டா கூட சேர்த்து கொடுத்துருக்குறீங்களா அம்மாட்ட? 200 ரூபா காசு எப்போ கொடுத்துனீங்களா? 200 ரூபா மறந்துட்டீங்களா? உங்களுக்காக வந்து நீங்கள் ஒன்றுமே செலவழிச்சது இல்லை இது வரைக்கும்? ஒன்றுமே இல்லை. ஒரு சின்ன ஒரு ஐஸ் பழம் வச்சு வாங்கி குடிச்சது இல்லையா? இல்லை. உண்மையா இல்லை? இல்லை, கடைக்கு போய் நின்று டோபி அது வாங்கி கொடுத்தா தங்கச்சி உங்களுக்கு இந்த கடைசி பிள்ளை கொண்டு கொடுப்பாரு. காசை தாங்கன்னு அங்கே பாரு. ஒரு இப்போ ஏதாச்சும் ஒன்று வாங்க போறீங்க வாங்கி எடுங்க. இப்போ எங்களோட தங்கச்சி இருக்காவ அவள் கல்முனைக்கு அங்கேஞ்சு போயிட்டு வந்தாண்ட ஒரு 5 ஐஸ் பழம் வாங்க. இவங்க 6 பேரை 6 ஐஸ் பழம் வாங்கிட்டு வாண்டா. இல்லை சித்தி எந்த காசை மட்டும்தாங்க மத்தாக்களுக்கு நான் ஐஸ் பழம் வாங்கிட்டு வரேன் என்று. நீங்கள் எங்களை விட்டு தாங்க தூரத்துக்கு போயிட்டு வேலை செய்யக்கூடாது. நான் இருக்கணும். ஒரு நேரத்தில் சோறாக்கி தண்டாலும் கறி வாங்குறதுக்கு நான் பேசாமல் இருங்கம்மா, அம்மம்மா கறி தருவா வாங்கி சாப்பிடலாம், சோறை மட்டும் ஆக்குங்க. இருக்கிறத சாப்பிடுவார். எங்களை விட்டு அதுதான் நாங்கள் இருக்கிறத சாப்பிடுவோம். சோறு வந்து தண்ணி ஊற்றி தான் நாங்கள் சோத்தை போட்டு கரைச்சி குடித்தாலும் பிரச்சனை இல்லை. ஒரு தயிரை வாங்கி போட்டு சாப்பிட்டாலும் அதுலேயும் பிரச்சனை இல்லை. கறி ஆக்கணுமெண்டு இல்லை. சோறு பெருசாக இருப்போம். இந்த சரி வாழை பார்க்க வந்து ஆசையாக இருக்குது இந்த வயசில் இப்படி ஒரு இதுண்டானே. இப்போ உங்களுக்கு ஏதாச்சும் ஒரு விருப்பம் இருக்குன்னு தானே அது வாங்கணும்னு சொல்லி வாங்காமல் காசு இல்லை இதை சேர்த்து அம்மா கொடுக்கணும்னு சொல்லி கொடுத்துருப்பீங்க. அப்படி உங்களுக்கு என்ன வாங்கணும்னு சொல்லி விருப்பம் இருக்குது? சொல்லுமா. ஒன்றும் இல்லை, சொல்லுங்க நீங்கள் சொல்லுங்க என்ன இருக்கும். இந்த மாமா வாங்கி தருவாரா? அம்மாட காசுல இல்லை, அந்த மாமாட காசுல. என்ன விருப்பம் என்ன கேளுங்க. ஃபோன் மணிக்கு ஃபோன் மணிக்கு விடுண்ட ரெண்டா அந்த அந்த டச்சோட இருக்கிற மணிக்கு விடுங்க. இப்போ வர ஸ்மார்ட் வாட்ச் வேணுமா அது? சரி அடுத்த நேரம் கண்டிப்பாக வரைக்குள்ளே ஸ்மார்ட் வாட்ச் வாங்கிட்டு வரேண்ணா. சரியோ? கண்டிப்பாக எனக்கு தெரியாதானே அடுத்த நம்பருக்கு வாங்கி. ஏன் விருப்பம் அது? எல்லார கையிலையும் இருக்காது. உங்களுக்கு விருப்பம் கேட்டு ஸ்மார்ட் வாட்ச் இப்போ வந்து ஸ்மார்ட் வாட்ச் தானே தேவை. ஸோ இதை காட்டி தந்துடுவேன் அளவு இல்லை உங்களுக்கு வந்து இது வந்து பெருசு. சரியா நான் வந்து வாங்கி தரேன்னா நீங்கள் ஆரம்பம் அவங்களுக்கு என் மகள் உங்களோட மகளா வாங்கலாம். சரி இப்போ கணவர் போனதுக்கப்புறமா வந்து உங்களோட இருக்கிறாங்களா? நான் போய் கணவர் போகக்குள்ள 1ஆம் தேதி 8ஆம் மாதம் 1ஆம் தேதி தண்ணிக்குள்ளே நான் கதிர்காமத்தில் இருந்தேன். கதிர்காமத்தில் பாத யாத்திரை பண்ணேன். அந்த போகக்குள்ள சொல்லலை, அவங்க கூட வந்தார்கள் நியூஸ் எல்லாம் அறிஞ்சிருக்காங்க, என்கிட்ட சொல்லலை. நீங்கள் பாத யாத்திரையில் அம்மாட்ட சொல்ல வேணாம் அது என்று இங்கே இருந்த உள்ளே சொல்லத்தான் எனக்கிட்ட யாருமே வந்தவங்களும் சொல்லலை. சரி அப்போ உங்கள்கிட்ட மருமகன் அன்னதானம் வாங்குறதுக்கு போய் தெய்வான மண்டபத்தில் நிற்கக்குள்ள அங்கே ஒரு பொடியன் பேச்சு நிமிஷ் பார்த்தவர் அந்த இதில் நாவலை பிடிச்சி அந்த சந்திரமோகன் தண்ணியில் அடிச்சுட்டு போனாருன்னா எனக்கு அது டக்கண்டாவில் எனக்கு என்ன செய்கிறோம். நம்மளோட மருமகன் தானே நாவலைப்பட்டி புதுக்காட்டிலேருந்து தண்ணியில் அடிச்சுட்டு போயிருக்காருன்ட்டு எல்லாம் இப்போ வந்தாக்கட்டையெல்லாம் நீங்கள் இப்படி அரைஞ்சிருக்கீங்க தானே ஏன் சொல்லலைன்றதுக்கு நாங்கள் 3 நாளைக்கு தெரிஞ்சுத்தோம், எங்களுக்கு சொல்லலை. அதே இதில் நான் அப்படியே வந்தாங்க மகள்கிட்ட போனேன். மகளோட நிலைமை எனக்கு பார்க்க இயலாது. அந்த இதில் இருந்தால் அங்கே பார்த்துட்டு அங்கே மையம் வரும் எல்லாரும் சொல்லுவாங்க சுரேஷ் போயிருக்க மாட்டார் தானே, இல்லை அவர் எப்படியும் தப்பிருப்பார் அவர் போயிருக்க மாட்டாருன்னு சொல்கிற நேரம் நானும் பார்த்தேன். அவர் கொஞ்சம் துடுதுடுப்பான ஆள் தானே, எதுலேயாவது பிடிச்சிட்டு உயிர் குழச்சிருப்பார் என்று நினச்சிட்டு நான் அதை சரி வந்து சேரணுமெண்டு பார்க்க பக்கத்தில் பொடி தான் வந்துச்சு. அவங்க வேறு ஆக்கிட்ட பொடி வந்துச்சு, அவர் அது எதுவும் வரல. இனி அங்கே போய் இங்கே என்றெல்லாம் வெத்தில் வச்சு கட்டு இங்கே எல்லாம் போய் நோயெல்லாம் பார்த்து எதுக்குமே இருக்குன்னு சொல்லுவாங்க. 45 நாளையில் வந்துடுவார், 1 மாதத்தில் வந்துடுவார், 2 வருஷத்தில் வந்துடுவார்னு. இது வரைக்கும் இந்த உயிர் வரல. அந்த உயிர் எங்களுக்கு எப்படியாவது வந்து பிள்ளைகள காவலுக்கு இருந்தாலும் எங்களுக்கு பிரச்சனை இல்லை. தாய் ஒரு வேலைக்கு போய் பிள்ளைகளை பார்த்து கொள்ளுவாகும். தாய்க்கு வேலைக்கு போகிறதுக்கும் பிள்ளைகள் பிடிக்கிறதுக்கு இல்லை. 3 பிள்ளைகள் நானும் கனகாலத்துக்கு இருக்க போகிற ஆள் இல்லை. நானும் பர்த்தக்காரி காட்டு பர்த்தக்காரனா. 2 பிள்ளைகளை பார்க்குறதுக்கு பேர பிள்ளைகளை பார்க்குறதுக்கு ஒரு எதிர்காலம்
ஒரு வாழ்வாதாரம் கிடைச்சா செய்கிறாங்க கோடி புண்ணியம் இருப்பாங்கம்மா. அதைத்தான் நான் எதிர்பார்க்கேன். சரிம்மா, உங்களோட மருமகளை பற்றி சொல்லுங்க. உண்மையிலே வந்து உங்களோட மகளை நீங்கள் கல்யாணம் கட்டி கொடுத்ததுக்கு அப்புறமா வந்து அப்படி பார்த்து கொண்டு வர வந்து எந்த குறையும் இல்லாமல் அண்டண்டாட அவர் கொடி கட்டி பறக்கையும் இல்லை, நல்லா இருக்கையும் இல்லை. ஆனால் கஷ்டப்பட்டாலும் அவரை குடும்பத்தை அவரே பார்க்குற அளவுக்கு இருந்தார். நாங்கள் எதுவும் செய்யணுமெண்டு இல்லை, எதிர்பார்க்காம அவராக அவரை குடும்பத்தை பார்த்துருந்தார். எங்களுக்கும் அது பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சு. எப்படியோ அது தேர்றது பணம் பண்ண வர்றது கடவுளை பொறுத்தது. அவர் பார்த்துட்டு இருந்தார். பிள்ளைகளையும் அருமையாக பார்ப்பார். நல்ல பாசம் பிள்ளைகளை கொஞ்சாதியை விட தாயோட அதை விட பாசம். அவங்களோட அம்மாவோட நல்ல பாசம். எதுவுமே சின்ன பார்த்து அவங்களோட அம்மா கதைக்க விட மாட்டார். கதைக்கிறது பொறுக்க மாட்டார். அதே நேரம் அவங்களோட அம்மா தண்ணியில் போய் அவர் இருந்துட்டு இந்த குடும்பத்துக்கு பிரச்சனையாக இருந்திருக்கும். அவர் அம்மா தண்ணியில் போய் போகணான்னு சொன்னதுக்கும் அவர் வருவா மாமி போகணான்னு சொன்னால் அவர் கேட்டு திருந்து மாமி தண்ணியில் போயிருந்தாருண்டா இவருக்கு குடும்பம் அவங்க இருக்காங்க. அவங்க 8 லாப்பில் பிள்ளைகளை வருவாங்க பார்ப்பாங்க. அவங்களும் வசதி இல்லை, தோட்டத்து வேலை செய்கிறார்கள் தானே, அவங்களுக்கு வசதி இல்லை. தோட்ட வேலை செஞ்சு தான் 2 அடுப்பையாவது அட்டைக்கடிக்குள்ளே கிடந்துட்டு வந்து இவங்களுக்கு ஒரு சித்திரை தைப்பொங்கல் வந்துச்சுன்னா உதவி செய்கிறாங்க. பிரச்சனை இல்லை, ஏதாவது உடுப்பை கொடுப்பாங்கன்னா அவங்களோட பேர பிள்ளைகள்ன்ற அந்த அரசை விட்டு கொடுக்கக்கூடாதுக்காக அப்படி பார்த்துருக்காங்க. அவங்களும் வயசு போனாக்கள், அவங்களும் 65 வயசுக்கு மேலே வைத்து பிள்ளைகளும் கேட்குங்கள் அப்பாங்கன்னு சொல்லி பெரிய பிள்ளைகளுக்கு சொல்லி சொல்லி அவங்களுக்கு தெரியும். பாதி முக்கால்வாசி தெரியும் அவங்களுக்கு. அப்பா இல்லைன்றது தெரியும், சின்னவங்களுக்கு தெரியாது. இவ யோசனையில் எங்கேயும் வேலைக்கு போகாமல் அங்கே போயாம்மா வேலைக்கு, இங்கே போயாம்மா வேலைக்கு ரெண்டு கேட்பாவும் கேட்குறேன். நான் சொல்கிறேன் பிள்ளையில 2 வாரத்தில் விட்டு போட்டு நீ எங்கே போகிறா வேலைக்கு? வீட்டு வேலைக்கு தானேம்மா கேட்பாங்க. மட்டக்களப்பில் வர வீட்டு வேலைக்கு தாங்கிட்ட வீட்டு வேலைக்கு கேட்குறேன். நான் போகிறேன்னம்மா போயிட்டு 10 நாளைக்கு 15 நாளைக்கு வரும். 10 நாள் 15 நாளைக்கு விடுவாங்களா வீட்டுக்காரர்கள்? விட மாட்டாங்க. மாதம் முடியத்தான் விடுவாங்க. இந்த சின்ன நான் வச்சுது என்ன செய்கிறேன்? நான் கிளினுக்கு போகிறேன், நான் அடி ரத்தம் கொடுக்க போகிறேன். நான் அதில் நான் என்ன செய்கிறேன்? ஏதாவது கடவுள் உதவி செய்வார் நோக்கு நீதி பிள்ளைய வச்சுட்டு வாழ்வாதாரத்துக்கு தான் ஒரு உதவி எங்கேயாவது கிடைக்கும் தானே சொல்லி பார்ப்போம். நாங்களும் எடுத்து பார்த்தோம். அவங்க ஒரு சின்ன கடையாவது போட்டு கொடுத்தாலும் அதில் செய்வாங்க. இல்லை ஒரு மாட்டையோ கோழியோ ஏதோ இதுக்கு வருமானம் வரக்கூடிய மாதிரி செஞ்சாலும் அது பிரச்சனை இல்லை. வருமானம் வரக்கூடிய மாதிரி வந்து ஏதாச்சும் ஒன்று அரேஞ்ச் பண்ணி கொடுத்தா கண்டிப்பாக அவங்களோட வாழ்க்கையும் நான் பார்க்க தேவையில்லை, தொட தேவையில்லை, அவை செஞ்சிருவாங்க. அவங்களுக்கு இல்லாட்டியும் கண்டிப்பாக வந்து பிள்ளைகளுக்கு வேணும், 3 பிள்ளைகளுக்கு வேணும். கண்டிப்பாக வந்து உதவி செய்வீங்கன்னு சொல்லி நம்புறேன். அப்படி யாராச்சும் செய்கிறதுக்கு முன் வந்தீங்கன்னா டிஸ்பிளேல தெரிகிற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. உண்மையாக அவங்களோட பேரை படியன் வந்து வளர்ந்தாரண்டா பயப்படுது. அவர் கதைக்கிறதுமான அவர் கதைக்கிறது நீங்களும் கதைக்க மாட்டேன். அம்மா நீங்கள் கவலைப்பட வேணாது, நான் பார்க்கணும் உங்களை, நான் உழைப்பேன் தானே, பார்ப்பேன் தானே, நான் படிப்பேன் தானே, உங்களுக்கு என்ன கவலை? என் கூட எந்த நேரம் அவர் உங்களோட அம்மா இதாக இருந்தாண்டா போதும். 3 பேரும் பக்கத்தில் வந்து அதை சொல்லுங்கள், ஆறுதல் சொல்லுங்கள். ஆக்கள் சொல்ல தேவை, பிள்ளையிலே சொல்லிட்டு பிள்ளையிலே பாதுகாத்து கொள்கிற மாதிரி இருக்கு தாயை. அதான் கவலையாக இருந்தால் அவங்களே ஏனம்மா அழுறீங்க, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க, நாங்கள் பார்ப்போம் தானே. இப்போ அது பெருசாக இப்போ பார்க்குறன்ற இது தெரியாது அவங்களுக்கு. 11 வயசு இன்னும் கிட்டத்தட்ட 9-10 வருஷம் போனால் தான் 21 வயது வரும். ஸோ அதுக்கப்புறம் ஏதாச்சும் ஒன்று செஞ்சு விடலாமா? நம்ம கடைக்கு போகிறது தானே ஒரு காசு கொடுத்தாலும் அதை கொண்டு பத்திரமா வச்சுருந்து அம்மா நான் இவ்வளவு காசு வச்சுங்க 200 வச்சுக்க 300 நான் வகுப்பு கொடுக்கணும்மா, நீங்கள் வகுப்பு காசுக்கெல்லாம் நீங்கள் கவலைப்பட வேணாது ரெண்டு சொல்லுவார். அந்த சரியான கவலை வரும் உங்களுக்கு. என்னட்ட வந்து இப்போ அம்மா எனக்கு வகுப்புக்கு கேட்டுருக்காங்க, எல்லாரும் வகுப்பு போகிறாங்கம்மா, நான் என்ன செய்கிறேன்? வகுப்பு போனால் அம்மா வகுப்பு காசு கொடுக்க அம்மாட்ட காசு இல்லாமல் இருக்குமே எப்படி அம்மாட்டேன்னு சொன்னால் அம்மா யோசிப்பாவோ, யோசிப்பாவோ அம்மா. அதில் நான் என்ன செய்கிறேன்ம்மா போகிறம்மா வகுப்புக்கு போகிற பிள்ளைய ஒரு நான் சேர்ட்ட வந்து கதை கேட்டேன். சில சார் மனம் இறங்கி வகுப்பு காசு தர வேணாதுன்னு படிப்பிக்க வர சொல்லுவாங்க. சில பேர் அப்படி இல்லை, எல்லாரோடையும் கொண்டு காசை கட்டுங்கன்னு சொல்லுவாங்க. அதால் கவலையாகப்பட்டு வருவார். என்ன செய்கிறம்மா நான் காசுக்கு நான் வச்சிருக்கேன், இவ்வளவு 200 வச்சிருக்கேனம்மா, 300 வச்சிருக்கேனம்மா, அதை கொடுக்கட்டா வகுப்பு காசுன்னு வைப்பார். ஒரு நாளும் தேவையில்லாம தானே வந்து சின்ன பிள்ளைகளுக்கு அந்த ஆசைகள் வரும், அது வாங்க அந்த ஆசையே இல்லை, வர செய்ய மாட்டார் அவர். இதைத்தான் சொல்லுவார், அம்மாவுக்கு என்ன செய்கிறேன், அம்மாவோட எதிர்காலம் எப்படி செய்கிறேன், அம்மா எப்படி எங்களுக்கு சாப்பாடு தார, எங்கே உழைக்க போகிறா அம்மா, என்ன செய்கிறம்மா. நாங்கள் சொன்னேன் உங்கள் அம்மா போனால் அங்கே வளைச்சி மாதிரி கட்டுவா, கேட்டு போடுவோம், அதெல்லாம் செய்வாதானே, நீ போகலாம் தானே, அதெல்லாம் என்ன செய்கிறேன், அதெல்லாம் பார்ப்பேன். அப்புறம் நான் உழைச்சி தானே அதெல்லாம் செய்வேன் தானே, நான் பார்ப்பேன் அதெல்லாம். அம்மாங்களோட இருக்கிறேன், அப்பாவும் இல்லை, நாங்கள் அம்மா விட்டு போட்டு என்ன செய்கிறேன், அப்பா இல்லை தானே. சரி, உண்மையிலே அந்த ஒரு வளர்ந்து வந்தாலும் நல்ல சப்போர்ட்டாக இருக்கும். உண்மையாக அது வரைக்கும் யாராச்சும் உதவி செய்ய போகிறீங்கன்னா கண்டிப்பாக வந்து பண்ணி கொடுங்க. இன்றைக்கு வந்து எங்களால் முடிஞ்சது முதல் கட்ட உதவியாக வந்து ஒரு சின்ன அமௌண்ட் வந்து உதவி செஞ்சுட்டு போகும்.
சரியா உண்மையிலேயே வந்து எங்களால் முடிஞ்சது முதல் கட்டமாக வந்து இதில் ஒரு அமௌண்ட் இருக்கு எவ்வளோ எண்ணி பாருங்க. $45,000 இருக்குது. இப்போ எங்களால் முடிஞ்ச முதல் கட்ட உதவி வந்து முதலாவது செய்கிறது தான் எங்களோட கையில் இருக்குது. நாங்கள் டிசைட் பண்ணி வந்து அதை செஞ்சுட்டு போவோம். இதுக்கப்புறமா கண்டிப்பாக வீடியோ பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் தான் உதவி செய்யணும். ஸோ கண்டிப்பாக உதவி செய்யக்கூடியவங்கள் இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணி இவங்களுக்கான உதவிகளை செஞ்சு விடுங்க. ஆனால் அப்படி இல்லைன்னு சொல்லி சொன்னால் இந்த வீடியோ வந்து ஒரு 10 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அப்படி நீங்கள் ஷேர் பண்ணுற நேரம் வந்து உதவி செய்கிறவங்களுடைய கண்ணுவை படக்கில் வந்து இவங்களுக்கான உதவி வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இந்த பிள்ளைகளை வளர்க்குறதுக்குண்டான ஒரு கொஞ்சம் காலத்துக்கு அதாவது சொன்ன மாதிரி வந்து இத்தனை வருஷத்துக்கு ஒரு 10 வருஷத்துக்காச்சும் உங்களுக்கு அந்த உதவி தேவைப்படுது. யாராச்சும் இந்த வாழ்வாதாரத்துக்கு ஏற்ற மாதிரியோ இல்லை உங்களுக்கு மாதம் வந்து செய்ய போகிறாங்கன்னு சொல்லி சொன்னால் கண்டிப்பாக வந்து இது உங்களுக்கு பெரிய உதவியாக இருக்கும். இன்றைக்கு இந்த 45,000 வந்து எங்களால் முடிஞ்ச முதற்கட்ட உதவியாக இது வந்து யார் செஞ்சவங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் சுவிஸில் இருக்கிற ஒரு குடும்பம் அவங்களோட பேர பிள்ளைகள் சார்பாக வந்து இந்த 45,000 காசு வந்து உங்களோட கையில் வந்து ஒப்படைக்க சொன்னவங்க. அவங்களோட பேர பிள்ளைகளோட இனிஷியலை வந்து சொல்ல சொன்னவங்க DJR. அதான் வந்து அவங்களோட பேரப்பிள்ளைகளோட இனிஷியல். அதோடு சேர்த்து வந்து அவங்களோட கடைசி தொலைபேசி இலக்கத்தையும் வந்து சொல்கிறோம் 3676. ஸோ அந்த சுவிஸில் இருக்கிற குடும்பம் தான் இந்த காசை போட்டுட்டு வந்து யாருக்காச்சும் கஷ்டப்படுறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த உதவியை செய்யுங்கன்னு சொல்லியிருந்தவங்க. அது வந்து இன்றைக்கி உங்களோட கையில் வந்து சேர்ந்துருக்குக்கா. கண்டிப்பாக நீங்கள் ஏதாச்சும் சொல்கிறதா இருந்தால் அவங்களுக்கு வந்து சொல்லலாம். ரெண்டு பிள்ளைகள சாப்பாட்டு செலவுக்கோ எதுக்கோ ஒரு உதவியாக இருக்கும் இந்த காசு. அது தந்தவங்களுக்கு கோடி புண்ணியம் தான் கிடைக்கும். இவ்வளோ காசு நான் இவர் போனது பிறகு கூட பார்க்கல. தந்ததுக்கும் உண்மைக்கும் கோடி புண்ணியம் கிடைக்கும் அவங்களுக்கு. இது எங்கட மகன்கிட்ட கூப்பிட்டு கொடுங்க, அவர்கிட்ட கொடுங்க, அவர் சந்தோஷப்படுவார். சரி, அப்போ வந்து எவ்வளோ காலம் எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கீங்க? 50 ரூபா சேர்த்து வச்சிருக்கீங்க. சரி, இதில் எவ்வளோ இருக்குன்னு சொல்லி எண்ணி பாருங்க. $45,000 இருக்கு. யாருக்கு இந்த காசு? உங்களுக்கு தான். உங்களுக்காக அந்த வீடியோ பார்த்துருக்குறவங்களை வந்து செஞ்சுருக்காங்க. சந்தோஷம். இப்போ எவ்வளோ காலம் உழைக்கிற காசு? சரி, இப்போ காணுமோ வந்து சேர்த்து வச்சதுல வந்து இப்போ என்ன செய்வீங்களே? இப்போ இந்த காசு நான் கூட கையில் ஒப்படைச்சிருக்கேன், உங்களுக்கு எடுத்துக்கொள்ள மாட்டீங்க. பண்ணா சந்தோஷமா? இப்போ அப்போ வீடியோ பார்த்துருக்கவங்க தான் உதவி செஞ்சவங்க. அவங்களுக்கு என்ன சொல்ல போகிறீங்க? நன்றி. கண்டிப்பாக தம்பி வந்து கச்சான் விற்று கொண்டு இருக்கையிலையும் வந்து யாராச்சும் ரோட்டில் பக்கத்தில் கூட காசு கொடுத்துட்டு போவாங்களாம். கொடுத்துட்டு போனால் வந்து தேங்க்ஸ் சொல்லுவாராம்னு சொன்னார். வந்து நாங்களுமே அதில் ட்ராவல் பண்ணிக்கோம். ஆனால் ஆளை காண இல்லை. எந்த டைமில் வந்து இருப்பீங்க? பின்னேரத்தில் தான். இப்போ கடைசியாக இப்போ கச்சஞ்சா வருது போனீங்க? இப்போ கொஞ்ச நாளாக போகலை, ஒன்றும் செய்யலை. இல்லை செய்யலை. ரைஸ் பார்சல் ஒன்று கொண்டு வந்து இவங்க தங்கச்சி மாதிரி கொடுத்து சாப்பிட்டவர். ஒரு பொடியன் மண்டூர் பொடியன் கொடுத்துட்டு போனாமன்னு சொல்லி காசு ஒரு நாள் 200 ரூபா கூட கொடுத்தேன்னு தந்தவர். ஒரு நாள் 120 ரூபாயா மகன் நல்லவர். அப்போ இன்றைக்கு வந்து ஒரே நாளில் 45,000 காசு கிடைச்சிருக்கு. இந்த காசை வச்சு கொண்டு இவங்களோட சாப்பாடு செலவாக இருக்கட்டும், படிப்பு செலவாக இருக்கட்டும் பார்த்துக்கொள்ளுங்க. அதுக்கிடையில் கண்டிப்பாக உங்களுக்கு யாராச்சும் உதவி செஞ்சால் நாங்கள் கண்டிப்பாக கொண்டு சேர்ப்போம். சரிதானே? உதவி செஞ்சுருந்து இந்த சுவிஸில் இருக்கிற குடும்பத்துக்கும் வந்து அவங்கள்ட்ட பேரப்பிள்ளைகள் DGR அவங்களுக்கும் வந்து கண்டிப்பாக எங்களை சேனல் சார்பாக வந்து இந்த இடத்துல நாங்கள் நன்றியை தெரிவித்து கொள்கிறோம். இதுக்கப்புறமா வந்து உங்களோட வாழ்வாதாரத்துக்கோ இல்லை வந்து இந்த பிள்ளைகளோட படிப்பு செலவுகளுக்கு வந்து யாராச்சும் உதவி செய்ய போகிறீங்கன்னு சொல்லி சொன்னால் டிஸ்பிளேயில் தர்ற நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுங்க. கடவுளை வந்து பிரார்த்திப்போங்க. கண்டிப்பாக வந்து உயிரோட இருந்தால் அண்ணா திரும்ப வருவார்ன்னு சொல்லி நம்ம வந்து பாசிட்டிவாக ஜோசிப்போம் வந்து உயிரோட இருப்பாங்களோன்னு சொல்லி. ஆனால் என்னென்னா இந்த பிள்ளைகளை விட்டு பிரிஞ்சு இருக்க மாட்டாருன்னு சொல்கிறீங்களா? ஆனால் இந்த 2022 போனவர் இதுக்கப்புறமா இருக்கிறேன்னு சொல்லி சொன்னால் ஏதாச்சும் ஒன்று பாதிக்கப்பட்டு இருக்கணும். கூடிய மட்டும் அவர் எல்லாத்துக்கும் ஏழுமண்டவர், எல்லாத்துக்கும் வந்து முன்னின்று செய்யக்கூடியவர். கடவுள் மனசு வச்சா ரெண்டாம் உயிரோடு இருக்கலாம், இல்லாட்டி இல்லை. கண்டிப்பாக உயிரோடு இருந்தால் வந்து சேருவார்னு சொல்லி நாங்களும் வந்து கடவுளை வேண்டிக் கொள்கிறோம்.
கண்டிப்பாக கவலைப்படாமல் இருங்கோ. உங்களுக்கு பிள்ளைகள் இருக்குது அண்ட் வந்து இப்படி ஒரு ஆள் இருக்கிறார். வேறு இருக்கக்குள்ள நீங்கள் ஒரு கவலையும் பட தேவையில்லை. நாங்கள் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறோம். சரிதானே? கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து நிறைய பேருக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. ஷேர் பண்ணுறது மூலம் வந்து அக்காக்களுக்கான உதவி வந்து சேரும். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.